எல்லாம் பெயர் படைத்த தென்காசி மாவட்டம் என்னும் மாநகரத்திலே விகேபுதூர் தாலுகாவில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுரண்டை சிவகுருநாதபுரத்திலே சித்தார் குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட அம்மா கண்ணி ஈஸ்வரி அம்மா திருக்கதையை பாடலைக்கிறோம். சரி, மனித தெய்வமாக பிறந்து வளர்ந்து சித்தர் குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றாலே எங்க அம்மா ஈஸ்வரி அம்மா. அந்த ஈஸ்வரி அம்மாவுடைய கதையை நீங்க பாட போறீங்க. ஆமா, சரி. அப்படி இருக்க ஆமா, கைலாசம் மலையிலே யார் எல்லாம் வருகிறார்கள் தெரியுமா? யார் அம்மா? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி பிள்ளை விநாயகன் பகவான் பார்க்கும் குழுவேறு இளையமாக சுவாமி தேவானையுடைய குழுவிருந்தார் சுவாமி வள்ளியோடு தேவானையோடு குழுவேரும் நந்தியுடனே குழுவேமுனி சட்டமோனி சட்டமோனி மாமுனியோ அந்த அழகு மாமூலே இந்த பார்க்கடலின் மாலு லட்சுமி சுடனி குழுவேறு மலோக பட்டணத்தில் மோகன் சரஸ்வதி சமை குழுவேறு லோக பட்டணத்தில் அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அம்மை பார்வதா தேவியானவள் மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் சரி அப்படி வள்ளி தேவயானையோடு ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். அருங்கொலுவாக இருந்து வருகின்றார்கள். நாரதர் நந்தி தேவன் சரி அட்டமுனி சட்டமுனி அழகு கும்ப மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளி கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள். சரி பார்க்கடல் தன்னதியிலே யாரம்மா? பச்சமாலும் லட்சுமியும் பௌசுரனை குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி பிரம்மலோக பட்டணத்திலே அங்க யாரு? சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக குழுவிருந்து வருகிறார்கள். சரி அப்படி அமரலோக பட்டணத்திலே ஆமாம்மா இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே குழுவிருந்து வருகிறார்கள். அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே அழகுடனே குழுவிருக்க இன்னொரு நாடு என்ன நாடு தெரியுமா? எந்த நாடம்மா? நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு அதே நாவலர்கள் புகழோ நாடு நல்ல நாடு நல்ல நாடு நெய்ய நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழோ நாடு பொழிய நாடு வீசு நாடு மஞ்சள் விளையும் நாடு மஞ்சள் விளையும் நாடு மலரு நாடு
மஞ்சள் விளைய நாடு மலர் நாடு நிறைந்து விளையாடும் புகையது விரித்தாடும் வீல மரம் போலே தூங்கி இருக்கும் நாடு இளமெல்லாம் பெயர் படைக்க இளமெல்லாம் பெயர் படைக்க காசி மாமட்டத்தில் ஐயா இளமெல்லாம் அந்த தென்காசி மாநகரத்திலே நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு. எந்த நாடு எந்த நாடு அம்மா? கோடமலர் ஒளியும் நாடு, உளிந்த தென்றல் காற்று வீசும் நாடு, குளிர்ந்த தென்றல் காற்று வீசும் நாடு, இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு. அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் கலியுகம் எல்லாம் வேறுபடைத்த தென்காசி மாவட்டம். அப்படி தென்காசி மாவட்டத்திலே தென்காசி மாவட்டத்தில விகே புதர் தாலுகாவில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவகுருநாதபுரம் என்னும் மாநகரத்திலே சுரண்டை சிவகுருநாதபுரம் என்ற மாநகர பட்டணத்தில சித்தர் குடும்பத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சித்தரும் அவருடைய மனைவியுமாக சிவகுருநாதபுரம் பட்டணத்திலே என்னம்மா எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா? மன்னவரும் மனைவியும் மகளுடனே ஆண்டுவார் குணமுடனே ஆண்டுவார் மன்னரும் மனைவியும் மகளுடனே ஆண்டுவார் தியாவியும் உடனே ஆண்டுவார் நல்ல நாரும் போலே ஆண்டுவார் நல்ல சகையும் போலே அங்கே நலமுடனே ஆண்டுவார நலமுடனே ஆண்டுவார் சதையும் போலே நலமுடனே நகமும் நல்ல சரையும் போலே உடனே ஆண்டுவார் சொல்லி ஒருவர் ஆண்டுவார் பாலோடும் பௌசோடும் பௌசுடனே ஆண்டுவார் அப்படி கலியுகம் எல்லாம் ஏற்படைத்த பேரும் புகழும் படைத்த சுரண்டை சிவகுருநாதபுரம் எனும் மாநகரத்திலே மாநகர பட்டணத்தில சித்தர் குடும்பத்திலே சித்தரும் அவருடைய மனைவியுமாக மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டு வருகின்றார்கள் கொண்டவனும் தேவியுமாக குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். ஆமாம்மா. அதாவது ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்னம்மா? கணவர் சொல்லக்கூடிய வார்த்தையை மனைவி கேட்கணும், மனைவி சொல்லக்கூடிய வார்த்தையை கணவர் கேட்கணும். அதே போலவே சரி நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே ஆண்டு வருகிறார்கள். இந்த சித்தர் சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு மரியாதையான ஆளு இந்த சித்தர். ஆமா. அவர் அழகா சரி கொண்டைய கோதி முடிச்சு ஆமா காதுல கடுக்கம் போட்டு தலையில தலப்பாக்க கட்டி அழகா வந்தாருன்னு சொன்னா கையெடுத்து கும்பிட தோணுமா இந்த சித்தரை? ஆமா ஐயா. அப்பேற்பட்ட சித்தர் குடும்பத்துல சித்தரும் அவர் மனைவியும் சரி மன்னவரும் மனைவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டு வருகின்றார்கள். அப்படி சுரண்டை சிவகுருநாதபுரத்துல சரி சீரோடும் சிறப்போடும் ஆமா ஆண்டு வருகின்ற காலத்துல ஆடு மாடு சொத்து சுகமெல்லாம் இருக்கு. எக்கச்சக்கமா இருக்கு. ஏழுத்தோடு ஆடு மாடு இருக்கு.
ஆமா இப்படி எண்ணற்ற செல்வ செழிப்போடு சரி அந்த சித்தர் குடும்பத்தில ஆமையா சுரண்டை சிவகுருநாதபுரத்தில என்னையா சித்தரும் அவருடைய மனைவியும் ஆண்டு வருகின்ற காலத்தில் காலத்துல ஆண்டு வருங்காலத்தில் ஆமோ அவர்களுடைய குல தெய்வம் யாரு தெரியுமா? யாரு யாரையா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குல தெய்வம் இருக்கும்ல. கண்டிப்பா உண்டு இருக்கும்ல. அது போல சுரண்டை சிவகுருநாதபுரத்துல ஆமா இவர்களுக்கு குல தெய்வம் யாருமா? யாரம்மா? அதாவது குலதெய்வம்னு சொன்னா என்ன? அருணாப்பரி ஊரிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருணாப்பரியில இருக்காரு சுயலிங்கமாக வந்த சரி மரத்தடி வேகம் திரை கொண்ட சாஸ்தாவோடு அண்ணாமலையாரையும் வழிபட்டு கொண்டு வருகின்றார்கள். அருணாப்பள்ளியில் இருக்கக்கூடிய மரத்தடி மேகந்தர கொண்ட சாஸ்தா ஆமா மலையநாடார் எண்ணுக்களத்துல சுயமாக வந்தவரு. சரி அவருடைய அருளால இவங்க இருக்காங்க. ஆமா சரி அப்படி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது வருகின்ற போது சித்தர் குடும்பத்திலே சித்தருக்கும் அவருடைய மனைவிக்கும் எண்ணற்ற செல்வ செழிப்போடு ஆண்டு வருகின்றார்கள். அதாவது எண்ணற்ற செழிப்போடு வந்தாலும் சொத்து சுகத்தோடு ஆடு மாடோடு வாழ்ந்து வந்தாலும் சொத்து சுகத்தை எல்லாம் ஆளுவதற்கு ஒரு குழந்தை செல்வமானது வேண்டும், பிள்ளை செல்வமானது வேணும். அப்படி சித்தருக்கும் அவருடைய மனைவிக்குமாக சரி மனமுடிந்த நாள் முதலாய் மன வருத்தமானது இருக்கிறது ஐயா. மன வருத்தமானது இருக்கின்றது. அப்படி சித்தரிடத்துல சித்தரோட மனைவியானவள் என்னம்மா பிள்ளை இல்லா வருத்தத்தை எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாத ராஜமன்னா கணவா ராஜமன்னா வாய்த்த பிராணநாத பிள்ளை இல்ல கவலைய வேலை தோணுதையோ இல்ல கவலைய வருத்தம் தோணுதையோ குஞ்சியது விளையாடு விளையாடு செல்வம் இல்லையோ கொஞ்சம் நல்ல விளையாடு ஒரு குழந்தை செல்வா இல்லையோ என்னுடைய வார்த்தைக்கு இல்ல கவலைய வேலை தோணுதையோ குழந்தை இல்ல சாதமே குப்பையாக தோணுதையோ இல்ல சாதமே தோணுதையோ 12 வருடகாலம் பிள்ளை செல்வம் இல்லையோ 12 வருடகாலம் ஒரு குழந்தை செல்வம் இல்லையோ அப்படி சித்தர் இடத்திலே வந்து சரி சித்தரானவர் மனைவியானவர் வந்து சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்? ஐயா என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிரணநாதா நாதா நாதா பிள்ளை இல்லா கவலையது எனக்கு பெருங்கவலையாக தோணுது ஐயா. தோணுது சுவாமி. மதலை இல்லா கவலையது எனக்கு மன வருத்தமானது தோணுது ஐயா. மனசுல வருத்தமா இருக்கு சுவாமி. அப்படி என்று சொல்லும் பொழுது சரி சித்தரிடத்திலே வந்து சொல்கிறார். ஐயா மன்னா சித்தரே, ஆமா அதாவது பிள்ளை இல்லா கவலை என்று சொன்னா சரி அதாவது நமக்கு கொஞ்சியது விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லாவிட்டாலும் அதாவது நம்மளுடைய சாஸ்தா யாரு மேகம் திரை கொண்ட சாஸ்தா வழிபடுவதற்காவது நமக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் ஐயா. கண்டிப்பா வேணும்ல ஐயா. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா சித்தரிடத்திலே சித்தரான மனைவியானவள் என்ன சொன்னா? மேகம் திரை கொண்ட சாஸ்தாவை வழிபட வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலை ஆரையும் வழிபடுத்திக் கொண்டு வரும் பொழுது அப்படி 2 பேர்களுக்குமாக மனமுடிந்த
இந்த நாள் முதலாய் 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. ஆமா. அப்படி ஆண்டவனுடைய அருளாலே மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலே அண்ணாமலையாரோட அருளாலே சித்தரான மனைவியானவள் அந்த சிவகுருநாதபுரத்திலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி இருக்கின்றா? சித்தரோட மனைவியா அந்த சிவகுருநாதபுரம் இந்த சித்தரோட மனைவியே கொண்ட சாஸ்தாவோட அண்ணாமலையார் அருள அன்று முதல் புலிவர் 30 நாள் ஒரு மாதம் 40 நாள் 2 மாதம் 3வது மாதத்திலே முத்த முத்த மாதத்திலே அங்கே முத்து முத்தா வெட்டிடுமா மூன்றாவது மாதத்திலே முத்த வெட்டிடுமா 4வது மாதத்திலே வெள்ள முடிக 5வது மாதத்திலே பூரணமோ 6வது மாதத்திலே அடியெடுக்க முடியாமல் 7வது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்கனியாரோ 8வது மாதத்திலே வைக்க முடியாமல் 7வது மாதத்திலே 9வது மாதத்திலே போல சுரலுடா 9வது மாதத்திலே அப்படி சிவகுருநாதபுரத்திலே சித்தரோட மனைவியானவள் மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலைநாதருடைய அருளாலும் அன்று முதல் குளிமறந்தாள். 30 நாள் ஒரு மாதம் 60 நாள் 2 மாதம் ஆகிடுச்சு. 3வது மாதத்திலே முத்து முத்தாக வேத்திடுமா 4வது மாதத்திலே நடந்து வெல்ல முடியாமல் 5வது மாதத்திலே அறவயிறு பூரணமா 6வது மாதத்திலே அட்டி அடி எடுக்க முடியாமல் 7வது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்க நிறம் 8வது மாதத்திலே 8 வைக்க முடியாமல் 9வது மாதத்திலே அவ ஓலை போல சுருளால அப்படி சித்தரோட மனைவியானவள் திருவயிற்றிலே மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலையார் அருளாலையும் அந்த சித்தரோட மனைவியோட திருவயிற்றிலே என்ன வெள்ள வந்த பிறக்க தெரியுமா? சித்தரோட ஐயா மனைவியாவா ஏ மனைவியாவா ஏ அம்பிகையா பெண் கொடியே அந்த பெண்களுடைய மரத்தடி சாஸ்தாவோட அண்ணாமலையா அருளால அம்பிகையா திருவையற்றி அந்த சிவகுருவாதம் பட்டணத்தில் அழகு பிள்ளை ஆண் குழந்தை அழகுடனே பிறந்ததையோ அந்த பெண்களுடைய திருவையற்றில் அழகு பிள்ளை ஆண் குழந்தை நல்ல தலையுவார்
மல்லி நிறத்துவாடி நல்ல செவத்துவாடி நல்ல முகத்துவாடி அழகு பிள்ளான் கொள்ளே அழகு பிள்ளான் கொள்ளே அழகுடன் பிறந்துடையோ அடே பிள்ளை ஆண் கொள்ளுடன் பிறந்தோரான மன்னவேனுடைய மனைவியாரி மெல்லதானே வாரி மேலதானே வேணும் முத்தமேட்டா அப்படி கலியுகம் எல்லாம் வேறுபடையிட்ட சரி சிவகுருநாதபுரம் எனும் மாநகர பட்டணத்திலே சித்தரோட மனைவியோட திருவயிற்றிலே மரத்தடி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலையார் அவருடைய அருளாலையும் பிள்ளை இல்லாத 2 பேர்களுக்கும் ஆமா ஒருவர் சொல்ல 2 பேர் சொல்ல என்னம்மா 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தபோது ஆண்டவருடைய அருளாலை அழகான ஆண் குழந்தை வந்து பிறந்த போது ஆமாம்மா தலை நிறைய ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். முத பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு சந்தோஷமா தானே இருக்கும். அப்படி வாரி மெல்ல தான் எடுத்து வலது வண்ண முத்தமிட்டாள். ஆமதாயி ஏந்தி மெல்ல தான் எடுத்து அவ இடது வண்ண முத்தமிட்டாள். அப்படி சரி பிறந்ததோரு ஆண் குழந்தைக்கு வேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது பிள்ளைன்னு சொன்னா என்னம்மா பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா பெயர் நாமம் கொடுக்க வேண்டும். பேர் கொடுக்கணும்ல பேர் கொடுத்தா தானே மத்தவங்க சொல்லி கூப்பிடுவாங்க. உண்மைதானே அப்ப பிறந்ததோரு ஆண் குழந்தைக்கு வேர் நாமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சித்தரும் அவருடைய மனைவியுமாக முத்து போல ஜொலித்ததனாலே வைரமுத்து என்று வேர் நாமம் கொடுத்தார்கள். அப்படி வைரமுத்து என்று பாலகனை வளர்த்து வரும் பொழுது சித்தர் இடத்துல வந்து சித்தர் மனைவி எனவர் சொல்கிறார். என்னம்மா ஐயா மன்னா சித்தரே, என்ன உங்களுக்கு துணைவியாக சரி உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு. ஓ சரி, உங்களுக்கு துணையா ஆம்பளை பிள்ளை வைரமுத்து மரத்தடி மேகந்திரை கொண்ட ஐயனாருடைய அருளாலையும் அண்ணாமலை அருளாலையும் பிறந்துட்டாரு. ஆமா சரி, அதனால உங்களுக்கு துணையா வைரமுத்து இருக்கா. சரி, எனக்கு கூட மாட வேலை பார்க்கறது ஒரு பொட்ட பிள்ளை இருந்தா தானே நல்லா இருக்கும். அதான தாய்மார்களுக்கு கை வேலையை மாத்தணும்னா பொம்பளை பிள்ளை வீட்டுல இருந்தா சத்தியம் தாய்க்காரி உட்கார்ந்து எந்திரிச்சுக்கிடுவா. கை வேலையை மாத்தோம்ல. ஆமா, பொட்ட பிள்ளை இருந்துன்னு சொன்னா வீடு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் சுத்தமா இருக்கும். ஆமா சரி, அதே போலவே சித்தரிடத்திலே வந்து ஆமா சித்தர் மனைவியானவா ஆமோ பெண் பிள்ளை வேணும் என்று சொல்லி எப்படி சொல்லுகிறாள் தெரியுமா? எப்படியம்மா சொல்றேன்? ராஜமன்னா என்னுடைய வார்த்தை கேளோ ராஜமன்னா எங்கன ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனா என்னுடைய வார்த்தைகளோ செய்யாது விளையாடு பிள்ளை பெண் குழந்தை உடன் வேணுமையோ மடியில் வைத்து விளையாடு மடியில் வைத்து விளையாடு ஒரு மகளை செல்வம் வேணுமையோ மடியில் வைத்து ஐயா ஐயா சித்தரே என்னுடைய வார்த்தையாலும் பிள்ளை பெண் உடன் வேணுமையோ ஆண்டவனோட அருளான இரண்டாவது பிள்ளையே பெண் குழந்தை வேணும் என்றோ
சித்தரோட இடமதியில அம்பிகைய பெண் கொடியா அழகுடனே சொல்லும் போது அந்த வார்த்தை காலில் கேட்டு அந்த வார்த்தை காலில் கேட்டு அந்த சித்தரங்கே யாது சொல்லுவான் அந்த வார்த்தை காலில் கேட்டு அந்தருமாய் அப்படியே கலியுகம் எல்லாம் ஏற்படைத்த சரி சிவகுருநாதபுரம் மாநகரத்திலே சுரண்டை சிவகுருநாதபுரம் என்ற மாநகர பட்டணத்தில் சித்தர் குடும்பத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சித்தரிடத்திலே என்னம்மா சித்தரோட மனைவியானவள் சொல்கிறா, ஐயா மன்னா ராசம் மன்னா சுவாமி சுவாமி அதாவது உங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஆம்பளை பிள்ளை இருக்கு உங்களுக்கு, அதனால எனக்கு ஒரு பொட்ட பிள்ளை வேணும் ஐயா, எனக்கு ஒரு பெண் குழந்தை கண்டிப்பா வேணும் சாமி. அதாவது வீடான வீட்டுல என்னம்மா கணவன் மனைவி இருக்கான்னு சொன்னா ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னா சில வீட்டுல பொம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க, சில வீட்டுல பொம்பளை பிள்ளையா பிறந்ததுன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்கல்ல. உண்மைதானே உண்மைதானே. இவ்வளவுதான் நம்ம ஆசைப்பட்டாலும் சரி கடவுள் நினைத்ததுதான் நமக்கு கிடைக்கும், அதான இறைவன் நினைத்தபடி தானே நமக்கு குழந்தை கிடைக்கும். அதே போலவே ஆமா அம்மா அம்மா பெண் கொடிய என்னம்மா உனக்கு ஆசைப்பட்டு ஒரு பொட்ட பிள்ளை நீ கேக்க, சரி அப்ப பொட்ட பிள்ளை வேணும்னு சொன்னா என்னம்மா நம்ம பாலக வைரமுத்து அருளாலே சரி அதாவது மேகம் திரைகுண்ட சாஸ்தாவுடைய அருளாலையும் அண்ணாமலையர் அருளாலையும் தான் அண்ணாமலை நாதருடைய அருளாலையும் நமக்கு மூத்த பிள்ளை வைரமுத்து வந்து பிறந்திருக்கா. நம்ம பிள்ளை முதல்ல வைரமுத்து வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்தான். அதனால அம்மா பெண் கொடிய என்ன சாமி இரண்டாவது நமக்கு பெண் குழந்தை வேணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? மேகம் திரைகுண்ட சாஸ்தாவோடு சரி அண்ணாமலை நாரையும் வழிபட்டோம்னு சொன்னா அருணாபுரியில இருக்கக்கூடிய மரத்தடி மேகந்தரை கொண்ட ஐயனாரையும் அண்ணாமலையும் வணங்கணும்னு சொன்ன ஆண்டவனுடைய அருளாலே கண்டிப்பாக நமக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அம்மா. அப்படின்னா நம்ம என்ன கிளம்ப போய் அந்த மேகலிங்கத்தையும் அண்ணாமலைநாதரையும் வணங்கலாம் அப்படி என்று சொல்லும் பொழுது சரி சித்தரானவர் மனைவிடத்திலே சொல்கிறார், அம்மா பெண் கொடியே என்ன அதாவது மேகம் திரைகொண்ட சாஸ்தாவை வழிபடணும்னு சொன்னா என்ன கிளம்ப போனோம்? மாதந்தோறும் வாரந்தோறும் புதன்கிழமை நீ போக வேண்டும். புதன்கிழமை எதுக்காக போனோம் தெரியுமா? எதுக்காக? ஏன்னா முதல்ல மலையநாடார் எள்ளு களத்துல ஆமா சுயம்பு லிங்கமாக வந்தவர் இந்த மரத்தடி மேகந்தரை கொண்ட சாஸ்தா புதன்கிழமையில வந்தாரு. ஆமா ஐயா. எள்ளு களத்துல இரவு வேளையில போட்டுட்டு அந்த மலைய நாடாரு மலைக்கு ஒரு வழியா இருக்க நம்ம எள்ளுக்களை என்ன ஆகுதோ தெரியலையே அப்படின்னு வீட்டுல தூங்கிட்டாரு. ஆமா காலையில வந்து பாக்காரு, என்னாச்சு? அந்த எள்ளு களத்துல மட்டும் மழை பெய்யல. மழை இல்ல அந்த மேகத்தை கொடையா பிடிச்சிருக்கு. சரி அந்த இடத்துல மட்டும் மழை இல்ல. ஆமா எள்ளு அள்ளுதாரு உள்ள இருந்து சுயம்பு லிங்கமா வருது. தானா முளைச்சு வருது. அந்த மலையனார் மேல வந்து ஆதாளி போட்டு நான் தான் மரத்தடி மேகம் திரை கொண்ட மேகலிங்கம் வந்திருக்கேன், என்ன கும்பிட்டவங்களுக்கு எல்லாம் நல்ல முறையில வைப்பேன்னு சொன்னாராம் புதன்கிழமை. சரி ஆடி மாதத்துல ஆமா 3வது புதன்கிழமை. புதன்கிழமையில அதனால அவருக்கு உகந்த கிழமை புதன்கிழமை. ஆமா அதனால அம்மா பெண் கொடியே என்ன வாரந்தோறும் புதன்கிழமை சென்று சரி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவை வழிபட்டுன்னு சொன்னா ஆமோ கண்டிப்பாக நீ ஆசைப்பட்ட மாதிரி அழகான பெண் குழந்தையானது கிடைக்கும் அம்மா. சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமதாயி சித்தரோட மனைவியானவா என்னம்மா எப்படி வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? அங்கே அம்பிகையா பெண் கொடியா அம்பிகைய பெண் கொடியா சித்தரோட இனமதியா பொன்னகான பெண் கொடியா மாடி மாற்றொருக்கி மாடி மாற்றொருக்கி திருநீற்று காப்பனி அம்பிகைய பெண் கொடியா மாடி மாற்றொருக்கி திருநீற்று காப்பனி அண்ணா பெரி கூறாதீங்க கொண்ட சசவோ அண்ணாமலை நாதரையும் வழிவேட வேணும் என்று பட்டு வர்ண பட்டுடுத்தி கொழுந்து சூடிக்கொண்டு அண்ணன் நடை நடந்து அண்ணன் நடை நடந்து ஆகாரகைகள்
அப்படி சித்தரோட மனைவியானவள் சரி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவை வழிபட வேண்டும் என்று சொல்லி அண்ணாமலையாரையும் வணங்க வேண்டும் என்று சொல்லி தீர்த்தமானி மாற்றொருத்தி திருநேற்று காப்பணிந்து கணவனும் மனைவியும் எங்கம்மா வராங்க கோலவர்ண பட்டுடுத்தி மஞ்சனை சூடி மறிக்கொழுந்து பூசிக்கொண்டு ஏ அம்பிகை பெண்கொடியானவா என்னம்மா வாரந்தோறும் புதன்கிழமையாக புதன்கிழமை தோறும் சித்தரோட மனைவியுமாக நடந்தே வராங்க எங்க இருந்து வராங்க சுரண்டை சிவநாதபுரத்துல இருந்து ஆமா குறுங்காவனம் சரி அடுத்து வெள்ளகால் விளக்கு ஆமா கிழப்பா ஒரு வழியா வழியாக அருணாபரியில இருக்க மரத்தடி மேகம் திரை கொண்ட ஐயனையும் அண்ணாமலையாரையும் ஆமா மாதாந்த வாரம் புதன்கிழமை அந்த வாராந்தமா வராங்க ஆமா அப்படி இரண்டு பேர்களுமாக சரி அருணாபரி ஊரதிலே வீட்டுக் கொண்டு இருக்கிறாரே ஐயா மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட வாசலிலே வந்து அம்பிகை பெண்குடியானவரும் சித்தரானவருமாக ஆமையா அதாவது இரண்டு பேரும் எதுக்கு ஆசைப்பட்டு வராங்க குழந்தைகிட்ட ஒரு குழந்தை வேணும்னா வராங்க ஒரு பொட்ட பிள்ளை வேணும்னு ஆசைப்படுறாங்க பொம்பளை பிள்ளை மேல ஆசைப்பட்டு குழந்தை வர கேட்க வராங்க அப்படி இரண்டு பேர்களுமாக ஆமாம்மா ஐயனாருடைய வாசலிலே வந்து எப்படி பூஜை செய்கிறார்கள் தெரியுமா சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி அங்கே சந்தேனத்தால் கோலம் போட்டான் சந்தேனத்தால் கோலம் போட்டான் ஆமையா போட்டுக்கிட்டாலும் அங்கே மாவு கொண்டு தரை மெழுகி அங்கே மஞ்சளால கோலம் போட்டார் மஞ்சளால கோலம் போட்டார் ஆமம்மா போடம்மா போட்டுக்கிட்டாலும் அங்கே பாடு கொண்டு தரை மெழுகி அங்கே பன்னீரால கோலம் போட்டார் பன்னீரால கோலம் போட்டார் ஆமையா போட்டுக்கிட்டாலும் அப்படி கலியுகம் எல்லாம் ஏற்படைத்த பேரும் புகழும் படைத்த சுரண்டை சிவகுருநாதபுரம் மகாணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சித்தரும் அவருடைய மனைவியுமாக அருணாபரியிலே வீட்டிற்காராய ஐயா வேகம் திரை கொண்ட சாஸ்தாவை அண்ணாமலையாரையுமாக வழிபட வேண்டும் என்று சொல்லி சாந்து கொண்டு திரைமெழுகி சந்தனத்தாலே கோலம் போட்டார்கள் மாவு கொண்டு திரைமெழுகி மஞ்சளையாலே கோலம் போட்டார்கள் பாலு கொண்டு திரைமெழுகி பன்னீராலே கோலம் போட்டாங்களே கொஞ்சியது விளையாட ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று சொல்லி மடி வைத்து விளையாட ஒரு முதலை செல்ல வேண்டும் என்று சொல்லி கணவரும் மனைவியுமாக அதாவது மாதந்தோறும் புதன்கிழமை 21 வாரம் போய் வழிபட்டார்கள் 21 வாரம் 21 புதன்கிழமை வழிபாடு பண்ணாங்க அப்படி வழிபட்டாதான் நம்ம நினைச்ச காரியம் கிடைக்கும் கோயிலுக்கு வாரம்னு சொன்னா மனசார கடவுளை வேணும்னு சொன்னா ஐயாவை நினைச்சு மனசார நினைச்சிட்டு வரணும் கேட்ட வரங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் ஐயா கொடுப்பாருல அதே போலவே சித்தரும் அவருடைய மனைவியுமாக மரத்தடி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவை 21 புதன்கிழமை வழிபட்டுக் கொண்டு வரும் பொழுது ஒரு நாளைய தினத்திலே சித்தரோட மனைவி
நள்ளிரவிலே உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அரணாப்பறையிலே வீற்றிருக்காரே ஐயா மரத்தடி வேகம் துறை கொண்ட சாஸ்தாவும் அண்ணாமலையாரையுமாக இரண்டு பேர்களுமாக சித்தரோட மனைவி கனவிலே வந்தார்கள். கனவுல எப்படி வந்தாங்க, எப்படி சொருவத்தோடு வந்தார்கள் தெரியுமா? காவி வேட்டி கமண்டலமா ஐயா கமண்டலமா ஐயா ஒத்திராட்சே காவி வேட்டி கமண்டலமா ராஜ மாலைகம் திரைகொண்ட சாஸ்தா அண்ணாமலையார் ஐயனார் 10 ஒரு கழவனை ஒரு 10 ஒரு கழவனை ஒரு 10 ஒரு கழவனை பண்டாரம் போல் வடிவங்கோண்டே மேகந்திரை கொண்டோம் நம்மளை ஐயனார் நல்ல வியர்களும் சித்தரோட மனைவியோட இடமதி அம்மா அம்மா பெண்கொடி அம்மா அம்மா பெண்கொடி என்னுடைய வார்த்தைகளும் அப்படி அருணாபதியிலே வீற்றில் கொண்டிருக்கின்றாரே. ஆமா, மரத்தடி மேகந்திரை கொண்ட அண்ணாமலை ஐயருமாக சொருவத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி, ஆமா, 310 சேர்ந்த முதிர்ந்த கிழவனை போல 410 சேர்ந்த அனைத்த கிழவனை போல 90 சேர்ந்த துவண்ட கிழவனை போல காவி வேட்டி கமண்டலமா உத்திராட்சம் மாலைகளாம் அப்படி கலியுகம் எல்லாம் வேறுபடைத்த சுரண்டை சிவகுருநாதபுரம் எனும் மாநகரத்திலே ஐயா சித்தரோட மனைவியானவள் கணவதிலே வந்து அப்படி உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது ஐயா மேகந்திரை கொண்ட சாஸ்தா சொல்கிறார், ஏ அம்மா வெண்கொடியே, கையில என்ன வச்சிருக்காரு? எலுமிச்சம் கனி வச்சிருக்காரு. எலுமிச்சம் கனியையும் திருநீரையும் கையில் எடுத்துக்கொண்டு மேகந்திரை கொண்ட சாஸ்தாவும் அண்ணாமலையாரும் இரண்டு பேர்களுமாக அம்பிகையோட கணவதிலே வந்து, ஏ அம்மா பெண் கொடியே, கட்டாயமாக உனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைக்கும் அம்மா அப்படி என்று சொல்லும் பொழுது மறுநாளைய தினத்திலே விழித்து பார்க்கிறார். சித்தரிடத்திலே வந்து சொல்லுகிறார், ஐயா மன்னா சித்தரே, அருணாபரையிலே அமர்ந்திருக்க கூடாரு ஐயா மரத்தடி மேகந்திரை கொண்ட சாஸ்தாவும் அண்ணாமலை ஐயருமாக இரண்டு பேருமாக என் கனவிலே வந்தாங்க ஐயா. என்ன அண்ணாமலையாரும் மரத்தடி மேகந்திரை கொண்ட சாஸ்தாவும் கனவுல வந்தாங்களா? ஆமா, வந்து என்னமா சொன்னாங்க? ஐயா மன்னரே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னமா சொன்னாங்க? ஏ அம்மா வெண்கொடியே, என்ன, அதாவது 21 வாரம் புதன்கிழமை என்னை வழிபட்டு வந்தாய். ஆமா, அப்படி வழிபட்டு வந்ததுனால சரி கையில ஒரு எலுமிச்சங்கனியும் கொண்டு வந்து சரி திருநீரையும் என் கையிலை கொடுத்து விட்டு, ஆமா, கட்டாயமாக உனக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார் ஐயா. ஆமோ அப்படி என்று சொல்லும் பொழுது சரி மேகந்திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலை ஐயனாரோட அருளாலும் அண்ணாமலையாருடைய அருளாலையும் அந்த சித்தரோட மனைவியானவர் என்னம்மா சிவகுருநாதபுரத்திலே எப்படி இருக்கிறாள் தெரியுமா? சுரண்டைமா நகரிலே எப்படிமா இருக்க? அங்க அம்பிகையா வெண்கொடியா, அம்பிகையா வெண்கொடியா அருளால வியானும் என்று அன்று முதல் குளிமறந்த 30 நாள் ஒரு நாள்
30 நாள் ஒரு மாதம் 60 நாள் 2 மாதம் முப்பது நாள் ஒரு மாதம் 60 நாள் 2 மாதம் 100 நாள் 3 மாதம் 3 நல்ல மாதத்திலே முத்த வெட்டிடுமா 4 நல்ல மாதத்திலே நம்பு வைக்க முடியாமல் 5வது மாதத்திலே 5வது மாதத்திலே அறுபது புரணம் அம்பிகைய பெண்கொடியோ 6வது மாதத்தில் 60 புரணம் 6வது மாதத்தில் அடியெடுக்க முடியாமல் 7வது மாதத்தில் எல்லாம் தங்க நேரம் 8வது மாதத்தில் விட்டு வைக்க முடியாமல் 9வது மாதத்தில் 9வது மாதத்தில் போல சொல்லுறாங்க அப்படி சித்தரோட மனைவியானவள் மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலையார் அருளாலையும் ஆமாம்மா 5 முதல் குளிமறைந்தாள். சரி 30 நாள் ஒரு மாதம் ஆச்சு 60 நாள் 2 மாதம் ஆச்சு. எல்லாரும் சுரண்டை சுகநாதபுரத்துல எல்லாரும் கூடி கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஆகா என்ன இந்த அண்ணாமலையில யாரும் அருளாலையும் மரத்தடி மேகந்திர கொண்ட சாஸ்தாவையும் கணவனும் மனைவியும் போய் வணங்கினாங்களே. அம்மா வணங்குனாங்களே. 2வது பெண் குழந்தை வேணும்னு சொல்லி அம்மா மூத்த பிள்ளை வைரமுத்து இருக்காரு. 2வது பெண் குழந்தைக்காக இப்படி வாரம் புதன்கிழமை நடந்து போனாங்க. இப்ப அவருடைய அருளால இந்த அம்மா வேற இப்ப கர்ப்பமாகி வேற இருக்காங்க. அம்மா என்ன குழந்தை வந்து பிறக்க போதோ தெரியலையே என்று சுரண்டை சிவகுருநாதபுரத்துல மக்கள் எல்லாம் கூடி கூடி பேசினாங்க. ஆச்சரியமா பேசுறாங்க. அப்படி 3வது மாதத்திலே முத்து முத்தா வேர்த்திடுமா. 4வது மாதத்திலே நடந்திட முடியாமல் 5வது மாதத்திலே அகவயிறு பூரணமா இருக்காள. 6வது மாதத்திலே அடி எடுக்க முடியாமல் 7வது மாதத்திலே உடம்பெல்லாம் தங்க நிறமா இருக்க. 8வது மாதத்திலே 8 வைக்க முடியாமல் 9வது மாதத்திலே வாழ போல சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்றதால அப்படி அம்பிகை பெண்குடியானவளை அதாவது தாத்தா என்னம்மா அந்த காலத்துல எல்லாம் பேர்காலம் பாக்கணும்னு சொன்னா யாரு பாப்பா? மருத்துவர்கள் பாக்காம ஊருக்கு ஒரு மருத்துவ வச்சு இருப்பா. ஆமா ஊருக்கு ஒரு பால் இருப்பாங்கல்ல. மருத்துவ வச்சு வந்தாதான் சரி பேர்காலம் பார்க்க முடியும். லேசா ஒரு சூட்டு வலி வந்தாலே நம்ம உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடும். போட்டுதான் ஆஸ்பத்திரி ஆட்டோ வருது தூக்கிட்டு போயிருந்தானே கூட்டு போயிருந்தாங்கல்ல. ஆமா ஆனா அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் கிடையாதுல்ல. எவ்வளவுதான் வலி வந்தாலும் சரி எத்தனை பேருக்கு பேர்காலம் பார்க்கணும்னாலும் சரி அம்மா அந்த அம்மா ஒரு ஆளு போதுமே மருத்துவ வச்சுதான் பார்க்கணும். அப்படி உண்மையா பெண்கொடியானவா சிவகுருநாதபுரமதியில சித்தரோட மனைவியானவா மருத்துவ வச்சு இடத்துல என்ன சொல்கிறாள் தெரியுமா? அம்மா அம்மா மருத்துவமே மருத்துவமே அம்மா என்னுடைய அம்மா அம்மா மருத்துவமே வார்த்தையாளி தாங்க முடியல பேணோ இறப்பேனோ இறப்பேனோ அம்பிகைய மருத்துவமே சித்தரோட மனைவியாவா இருப்பேனோ இறப்பேனோ முடியலையத்தான் பெற்றெடுப்பேன்
அம்பிகாயம் மருத்துவமே சித்தரோட மனைவியாவோ முத்த முத்த கண்ணீரே முத்த முத்த கண்ணீரே எல்லாம் சுவர விட்டா முத்து முத்தா தண்ணீரா ஏ வழி பொறுக்க முடியாமரோட மனைவியா வச்சு இடமதி மூத்த கண்ணீரே சுவர விட்டாளம் போல கண்ணீரே பக்கமேல சுவர விட்டா உருளுதால பிறழுதாலே உருளுதால பிறழுதாலே சித்தரோட மனைவியா அப்படி சித்தரோட மனைவியானவ சரி மருத்துவ இடத்திலே சொல்கிறான் அம்மா என் மருத்துவமே என்னம்மா என்னம்மா என்னால வழி பொறுக்க முடியலையே இருப்பேனோ இறப்பேன்னு எனக்கு தெரியலையே ஏம்மா அப்படி சொல்லதங்கம்மா சொல்லதங்கம்மா பிள்ளைய பெத்தெடுப்பேனோ சுகலோகம் போய் சேருவேனு அம்மாவோ அம்மா எம்மா அப்படி சொல்லதங்க தாயி அம்மா மருத்துவச்சி என்னம்மா எனக்கு பொட்ட பிள்ளை பிறக்கும் அம்மா எம்மா உனக்கு பெண் குழந்தை கிடைக்கும் வயிற்ற பார்க்கும் போது முகத்தை பார்க்கும் போதும் ஆமா ஆமா மரத்தடிமையாக திரை கொண்ட ஐயனாரும் ஆமையா அண்ணாமலையாருடைய நீ வணங்கி நம்பி வணங்குறதுனால சரி இந்த மருத்துவம் நான் வந்து மருத்துவம் பாத்துக்க பாத்துக்கோ பாத்துக்கோ 100வது மருத்துவம் சரி 100வது பிரசவம் பாக்க கை பட்டாலே சோபசமா ஆயிடுமே அதனால உனக்கு கண்டிப்பா பெண் குழந்தை தாமா நீ நினைச்ச மாதிரி கிடைக்கும் என் மருத்துவச்சி என்ன வாக்கு பொண்ணா ஆகட்டும் அம்மா வருத்தப்படாத தாய் வருத்தப்படாத தாய் எனக்கு கை விழுந்து விளைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொட்ட புள்ள கண்டிப்பா எனக்கு வேணும் அம்மா கண்டிப்பா உனக்கு தெய்வீக குழந்தை வந்து கிடைக்கும் தாய் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா சித்தரோட மனைவியோட திருவயிற்றில என்னம்மா மேகம் திரைகொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலையார் அருளாலையுமாக அண்ணாமலையாருடைய அருளாலையும் அந்த சிவகுருநாதபுரத்திலே வந்து வரக்கூடிய என்னம்மா சித்தரோட மனைவியோட திருவயிற்றில வயிற்றுல யார் வந்து பிறக்க போறா தெரியுமா யாரம்மா புலவே சட்டை ஐயா முழக்கத்தோடு ஏ முழக்கத்தோடு அம்பிகையா திருவயிற்று ஒரு ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க முழக்கத்தோடு இந்த அம்பிகையா திருவயிற்று சட்டை முழக்கத்தோடு சாசாவோடு அருளாளு அழகு பிள்ளை அழகு பிள்ளை பெண் குழந்தை அழகுடனே அழகுடனே பரப்புடையோ இந்த அம்பிகையா திருவயிற்று வங்கி நல்ல தலையோடு மல்லி மரத்தோடு தெய்வீக அம்சத்தோட அழகு பிள்ளை பெண் குழந்தை அழகுடனே பிறக்கும் போது கூவா நல்ல கூவா என்று கொரலோச பாடுகையோ அப்படி சித்தரோட மனைவி திருவயிற்றிலை மரத்தடி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவோட அருளாலையுமே அருக்கடாச்சத்தாலையும் அண்ணாமலையார் அருளாலையும் அந்த அம்பிகை திருவயிற்றிலை சுரண்டை சிவகுருநாதபுரத்துல குலவ சத்தம் முழக்கத்தோட ஆமதாயி அழகான பெண் குழந்தை வந்து பிறந்தது பொட்ட பிள்ளைக்கு ஆசைப்பட்டது பொட்ட பிள்ளை கிடைச்சுக்கிட்டு பெண் குழந்தைக்கு நினைச்சாங்க அவங்களுக்கு பெண் குழந்தையே கிடைச்சிட்டு
அப்படி ஆமா குலவ சத்தம் முழக்கத்தோட ஆமா எல்லாரும் கொஞ்சம் கூடி இருந்தவங்க எல்லாம் கொலவு போட்டியாலும் நல்லா இருக்கும் கொலவு போடுங்களேன் சுரண்டை சிவகுருநாதபுரத்துல இந்த கொலவு சத்தம் கேக்கு ஆமா சரி அப்படி குலவ சத்தம் முழக்கத்தோடு அழகான பெண் குழந்தை பிறந்த பொழுது என்னம்மா சித்தரோட மனைவிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடேங்க அப்பா சந்தோஷம் சந்தோஷம்னா அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு பொட்ட பிள்ளை கிடைச்சுக்கிட்ட பெண் குழந்தை கிடைச்சுக்கிட்ட தெய்வீக அம்சத்துல நமக்கு பிறந்திருக்கு ஐயா. ஆமோ அப்ப பிறந்தது ஒரு பெண் குழந்தைக்கு வேறு நாமம் முழுக்க வேண்டும் என்று சொல்லி சரி சித்தரோட மனைவியானவர் சித்தரிடத்துல சொல்கிறார், அண்ணா சித்தரே என்ன என்ன நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு. எல்லாம் நம்ம மரத்தடி மேகலிங்கம் அண்ணாமலை அருளால இப்படி நமக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அதனால ஐயா மன்னரே என்ன பிறந்ததோரு பெண் குழந்தைக்கு நம்ம பெயர் நாமம் ஒழுக்க வேணும் அல்லவா? பேர் கொடுக்கணும், பேர் கொடுத்துட்டு தான தர்மமும் கொடுக்கணும். அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமோ சித்தரானவர் சொல்கிறார், அம்மா பெண் கொடியே என்ன முகத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. அடேங்கப்பா இப்படி ஒரு குழந்தை இந்த ஊருக்குள்ளே பிறந்தது கிடையாது, இந்த உலகத்திலே கிடைச்சது கிடையாது. தெய்வ குழந்தையில இருக்கு, தெய்வீக குழந்தையில நம்ம பொண்ணு தெய்வீக அம்சத்துல பிறந்திருக்கா அம்மா, தங்க நிறத்தோடு இருக்காள் அம்மா. அதனால அம்மா பெண் கொடியே ஆதி கைலாசத்துல இருக்காரு ஆண்டவன் தேவி ஆதிபர சக்தி ஈஸ்வரி. ஆமா அந்த அம்சத்துல எல்லாம் இந்த பிள்ளை பிறந்திருக்கு. பிறந்திருக்காளே சக்தியோட அம்சத்திலே பிறந்ததுனாலையும் ஆமா பார்வதியோட அம்சத்திலே அழகுடனே பிறந்திருக்கும் அம்மா. ஆமாம்மா ஈஸ்வரியா அழகை போல ஆமா நம்ம மகா ஈஸ்வரி பிறந்திருக்கா என்று சொல்லி நமக்கு பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. பிறந்ததோரு பெண் குழந்தைக்கு ஈஸ்வரி என்று பேர் நாமம் கொடுத்தார்கள். ஈஸ்வரி அம்மா என்று பேர் நாமம் கொடுத்தார்கள். அப்படி ஈஸ்வரி அம்மா பிறந்த பொழுது சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா எண்ணற்ற தான தர்மங்களை எல்லாம் செய்தார்கள். அன்னதானம் கொடுத்தார்கள், சொர்ணதானம் கொடுத்தார்கள், பால் பசு கொடுத்தார்கள். ஆமா இப்படி வஸ்திர தானம் கொடுத்தார்கள். 32 வகையான தான தர்மங்களை எல்லாம் கொடுத்தாங்க. சரி சரி அப்படி 32 தான தர்மங்களும் கொடுத்த பொழுது எங்க அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த உடனே சுரண்டை சிவகுருநாதபுரம் செல்வ செழிப்பா இருக்கு. ஆமா ஐயா அப்படி அம்மா அழகுடனே பிறந்த பொழுது சரி பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து மிக பூச்சொரிய, ஆமோ காய்க்காத மரங்கள் எல்லாம் காய்த்து மிக கனிசொரிய கனிசொரிய அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த பொழுது என்னம்மா சிவகுருநாதபுரமே செல்வ செழிப்பாக இருக்கிறது. செல்வ செழிப்பாக இருக்குது. அப்படி சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமதாயி அதாவது என்ன அண்ணன் வைரமுத்தையும் சேர்த்து வளர்த்து கொண்டுதான் வருகிறார்கள். ஓ அண்ணன் வைரமுத்தையும் சேர்ந்து வளர்ந்து வராரு. அப்படி அண்ணனும் தங்கையுமாக வளர்ந்து வரும் பொழுது அண்ணனும் தங்கையும் எப்படி அம்மா வளர்ந்து வருகின்றார்கள். அப்படி ஈஸ்வரி அம்மாவை சரி அதாவது 12 வருஷமா தவம் இருந்து ஆமா ஆசைப்பட்ட மாதிரியே பொட்ட பிள்ளை கிடைச்சிருக்கு, நம்ம நினைச்ச மாதிரியே பெண் குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா அம்மா ஈஸ்வரி அம்மாவை தங்க தொட்டில வைத்துக் கொண்டு எப்படி தாளாட்டு பாடுகிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா ஆரி ரீ ரீ ராரா ஹரி ரீ ரீ ராரா ஹரி ரீ ரீ ராரா ஹரி ரீ ரீ ராரா ஹரி ரீ ரீ ராரா ஈஸ்வரி அம்மா தூங்கு தூங்கு ஈஸ்வரி அம்மா அம்மா கண்ணே நீயும் காணோரங்கு கண்மணியே வந்தோரங்கு நீயும் ஒன்னோரங்கு நீயும் ஒன்னோரங்கு மணிய வந்தோரங்கு
அப்படி சிவகுருநாதபுரத்திலே சரி சித்தரும் அவருடைய மனைவியுமாக அம்பிகா ஈஸ்வரி பெண்கொடியை ஆமம்மா தங்க தொட்டில்ல வைத்து தாளாட்டு பாடிக்கொண்டு ஆமதாயி அதாவது அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்த நாள்னு சொன்னா என்ன மாசம் என்ன கிழமை பிறந்த அம்மா ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தன்று பிறந்தார் ஆடி மாதம் பௌர்ணமி தினத்துல புதன்கிழமை பிறந்தா சரி ஏன்னா மேகலிங்கம் பிறந்ததும் புதன்கிழமை ஆமா அண்ணாமலை அருளால பிறந்தவா பிறந்த பிள்ளை அதே ஆடி மாசம் பௌர்ணமி புதன்கிழமையிலே வந்து அம்மா பிறந்திருக்கா சரி அப்படி அழகுடனே பிறந்த பொழுது சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா அம்பிகை ஈஸ்வரி அம்மாவை எப்படி வளர்த்தறியவர்கள் தெரியுமா எப்படி மாறி மெல்ல தானே வளர்ந்து வேண்டும் அங்கே வாரி மெல்ல தானே முத்தமே மெல்ல முத்தமிலே தொட்டில் கட்டி சுவாமி தொட்டில் கட்டி அதிலே நடவடிக்கை சுவாமி நடவடிக்கை ஆமையோ சித்தரும் மன்னவே அவருடைய மனைவியோ ஈஸ்வரையோ தொழிலில் தொட்டு நடவடிக்கை பாலோடும் பௌசாடும் உடனே வளர்த்து வாரா பாலோடு பௌசாடு நம்ம பாதத்தோடு அப்படி கலியுகம் எல்லாம் படைத்த ஆமம்மா சுரண்டை சிவகுருநாதபுரம் எனும் மாநகர பட்டணத்துல சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமோ அம்பிகை ஈஸ்வரியை வாரி வெள்ளதான் எடுத்து வலது கண்ண முத்தமிட்டார்கள் ஏந்தி வெள்ளதான் எடுத்து இடது கண்ண முத்தமிட்டார்கள் ஆமதாயி தொழிலை தொட்டில் கட்டி துடையதனை நடவடிக்கை அம்பிகை ஈஸ்வரியாவை என்னம்மா இன்னும் எப்படி வளர்த்துறீர்கள் தெரியுமா எப்படி அம்மா நாலு ஒரு மேனையுமா நாலு ஒரு மேனையுமா ஒரு மேனையுமா பொழுது ஒரு வண்ணமுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஒரு மேலையுமா ஒரு மேலையுமா ஒரு மேலையுமா ஈஸ்வரி அம்மா ஆமம்மா ஒரு வண்ணமுமா போட்டுக்க ஒரு வண்ணமுமா வளரும்பிரி சந்திரன் போல் சந்திரன் போல் சந்திரன் போல் எம்மா வளர்ந்து வார ஈஸ்வரியா வளர்ந்து வார ஈஸ்வரியா சந்திரனை போ ஆமம்மா பாடம்மா ஈஸ்வரி அம்மா ஈஸ்வரியா எம்மா ஒரு வயதா இரு வயதா ஒரு வயதா இரு வயதா
உச்சம் 3 வயதுமாச்சு வயதுமாச்சு உச்சம் 3 வயதுமாச்சு 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 ஈஸ்வரிக்கு ஈஸ்வரி அம்மா ஆமான்னு சொல்லு அப்படி சிவகுருநாதபுரத்திலே சரி சித்தரும் அவருடைய மனைவியுமாக அழகு பிள்ளை ஈஸ்வரி அம்மாவை ஆமம்மா நாலு ஒரு மேனியுமாக பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பேரை சந்திரன் மூலம் எடுத்து வருகிறார்கள். சித்தர் குடும்பத்திலே எங்க அம்மா ஈஸ்வரி அம்மா அழகா வளர்ந்து வர்றா. சரி அப்படியே அண்ணனும் தம்பியுமாக வளர்ந்து வரும் பொழுது வளர்ந்து வருங்காலத்தில் அண்ணனும் தங்கையுமாக வளர்ந்து வரும் பொழுது என்னம்மா அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு என்னம்மா 1 வயசாச்சு 2 வயசாச்சு 2 வயசாச்சு 3 வயதிலே முடிகிறக்கு காது குத்த வேண்டும் என்று சொல்லி 3 வயசுல அம்மாளுக்கு மொட்டை போட வேண்டும் என்று சொல்லி அருணாப்பரியிலே வீற்றிருக்கிறாரே ஐயா மரத்தடி மேகம் திரைகொண்ட சாஸ்தா. ஓ சுயம்பு லிங்கமாக வந்த மரத்தடி மேகலிங்கம் அண்ணாமலையார் வாசலிலே வந்து ஆமம்மா அவருடைய அருளாலை பிறந்த பெண் குழந்தைக்கு சரி அங்கதான் மொட்டை போடுவாங்க. ஓ சொந்த பந்தங்களை எல்லாம் மாட்டு வண்டியில கூட்டிக்கிட்டு போய் நாம அங்க போய் சித்தர் குடும்பத்துல எல்லாரும் போய் அம்மாளுக்கு மொட்டை போட்டு வரணும். ஆமா அதாவது என்ன ஒரு வீட்டுல பையனோ பொட்டை பிள்ளையோ வளர்க்கணும்னு சொன்னா என்ன மொட்டை எல்லாரும் எங்க போடுவாங்க? குலதெய்வத்துக்கு தான் போடுவாங்க. குலதெய்வத்துக்கு தான் போடுவாங்க. எனக்கு எங்க போட்டாங்க மொட்டை எங்க போட்டாங்க? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போட்டாங்க. சரி அங்கதான் உங்களுக்கு குலதெய்வம். அப்போ 2வது மொட்டை ஐயா வைகுண்ட சாமி சாமி தோப்புல கொண்டு போட்டாங்க. சரி வைகுண்டத்துல போட்டாச்சா? ஆமா ஆமா சரி அப்ப முதல் மொட்டைன்னு சொன்னா என்ன குலதெய்வத்துலதான் கொண்டு போடுவாங்க. குலதெய்வத்துக்கு தான் பொங்கல் வச்சு கொண்டு மொட்டை போட்டு வருவாங்க. அதே போலவே ஆமா சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமதாயே அம்பிகை ஈஸ்வரிக்கு மொட்டை போட்டு காது குத்தணும்னு சொல்லி என்னம்மா 3 வயது நிலை முடியறைக்கு காது குத்தி 4 வயது நிலை நடந்தோடு பிரயாணமானால் ஆமோ 5 வயது நிலை ஆபரணங்கள் சூடிக்கொண்டு ஆடை ஆபரணங்களை எல்லாம் சூடி அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போகுது. அடேங்கப்பா சுரண்டை சிவகுருநாதபுரத்துல அம்மாளுக்கு வயசு 6 ஆகுது. அதாவது என்ன 6 வயசுன்னு சொன்னா என்னம்மா பிள்ளைகள் ஆள் வளர்ந்தால் மட்டும் போதாது, அறிவு வளர்ந்து சொன்னா பிள்ளைகளை எங்க கொண்டு சேர்க்கணும்? பாடகசாலையில கொண்டு ஸ்கூல்ல கொண்டு படிக்க வைக்கணும். பாடகசாலையிலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமதாயே அம்பிகை ஈஸ்வரியை பாடகசாலையிலே சேர்க்கும் பொழுது ஈஸ்வரி அம்மனை சுரண்டை சிவகுருநாதபுரத்திலே பாடகசாலையிலே சேர்க்கும் போது அம்பிகை ஈஸ்வரியானவர் ஈஸ்வரி அம்மா பாடகசாலையில எப்படி படித்தீர்கள் தெரியுமா? எப்படி அம்மா? அறிநெல்ல வயதனில ஆமோ ஆமா அரிசுவேடிதான் படித்தார் போரே நெல்ல வயதனில வயதனில மகன் சுவடி நான் படித்தால் நான் படித்தாய் யாழவேதி வயதனில நம்ம 8 நல்ல வயதுக்குள்ள இலக்கணே மூந்தான் படித்தார் போடி 10 நல்ல வயதுக்குள்ள வயதுக்குள்ள பலகளையும் தான் படித்தால் தான் வயதுக்குள்ள அப்படியே கலியுகம் எல்லாம் வேறுபடைத்த சுரண்டை சிவகுருநாதபுரம் மாநகரத்திலே சித்தரும் அவருடைய மனைவியுமாக மரத்தடி மேகம் திரை கொண்டு சாஸ்தாவோட அருளாளே அண்ணாமலையர் அருளாளே
அழகான நம்ம அம்மா ஈஸ்வரி அம்மா பிறந்திருக்கா. அம்மா வந்து பிறந்திருக்கா, ஈஸ்வரியே வந்து பிறந்திருக்காள. என் தாயகப்பட்ட ஈஸ்வரி அம்மா அந்த பார்வதியே வந்து நம்ம பிள்ளையா பிறந்திருக்காள. 6 வயதினிலே அரிசோடி தான் படித்தார்கள். அம்மாளுக்கு 7 வயசாச்சு. ஆமா, 7 வயதினிலே என் சோடி தான் படித்தாள். ஆமாம்மா. 8 வயதுக்குள்ள இலக்கணமும் தான் முடித்து 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்தாள். அப்படி என் தாயகப்பட்ட ஈஸ்வரி அம்மா என்னம்மா 10 வயதுக்குள்ளே பலகளையும் தான் முடித்து அண்ணனும் தங்கையுமாக அழகுடனே வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வரும்போதே எங்க ஈஸ்வரி அம்மா தெய்வீக குழந்தையா வளர்ந்து வர்றா. வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறையில பூஜை பண்றது, மரத்தடி மேகந்தரை கொண்ட ஐயனார வணங்குறது, அண்ணாமலையார வணங்குறது, இப்படி சிறு குழந்தையாக இருக்கும் போதே தெய்வீக அம்சத்துல வந்து வளர்ந்து வருகிறா. சரி, எந்த காரியமா இருந்தாலும் சரிதான். வயல்ல போய் முத போய் நாத்து பாவன்னா ஈஸ்வரி அம்மா கையில தான் வாங்கிட்டு போவாங்க. ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி, ஈஸ்வரி அம்மால முன்னா விட்டுதான் சின்ன குழந்தையா இருந்தாலும் அதை நடத்துவாங்க. அப்படி கைராசி முகராசி தெய்வீக அம்சம் நிறைந்தவள் ஈஸ்வரி அம்மா. சரி, அப்படி ஆமா 10 வயதுக்குள்ளே விலகலையும் நான் முடித்து அம்மா ஈஸ்வரி அம்மாளுக்கு வயசு 12 வயசாச்சு. 11 வயது முடிந்து 12 வயது ஆச்சு அம்மாளுக்கு. 12 வயது நிலை என்னம்மா அம்மாளுக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு என்ன ஆச்சு அம்மா? அந்த சிவகுருநாதபுரத்துல என்னம்மா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறா? சித்தரோட இடமதில அம்பிகைய ஈஸ்வரியா 12 வயதுக்குள்ள சித்தரேன இடமதில அப்பா அப்பா சித்தரே அப்பா சித்தரையா என்னுடைய வாதையாரோ அப்பா சித்தரையா அப்பா சித்தர் என்னுடைய வாதையாரோ அந்த சிவகுருநாதோ இடமதில ஈஸ்வரியா அப்பா சித்தரப்பா என்னுடைய வார்த்தைகள் ஏதோ முடியலை இருக்கவும் முடியலை. நான் என்ன செய்வேன் யாது செய்வேன் ஈஸ்வரம் 12 வயது உடம்பதுவும் முடியாமல் அப்பாவோட இடமதில முத்தா கண்ணீரே முத்தா கண்ணீரே எல்லாம் சுவாரா முத்தா கண்ணீரா அவ மனமுறையெல்லாம் துறவிடா. அப்படி கலியுகம் எல்லாம் படைத்த சுரண்டை சிவகுருநாதபுர மாநகரத்தில சித்தருக்கும் அவர்களுடைய மனைவிக்குமாக அழகுமில்ல பெண் குழந்தை அம்மா ஈஸ்வரி அம்மா வளர்ந்து வரும் பொழுது என்னம்மா அம்மாளுக்கு 12 வயசுல உடம்புக்கு முடியல. ஐயோ, அம்மாளுக்கு நடமாட முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, இருக்க முடியல, எந்திரிக்க முடியல. ஆமா, படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது அம்பிகை ஈஸ்வரி அம்மா சொல்லுகிறா, ஏ அப்பா சித்தர என்ன மகளே என்னால இருக்க முடியல, சாப்பிட முடியல, படுக்க முடியல. அப்பா எம்மா வருத்தப்படாதம்மா, உனக்கு ஒண்ணு செய்யாதம்மா. எப்பா எனக்கு பயமா இருக்கப்பா, உனக்கு ஒண்ணு ஆகாது மகளே அப்படி என்று சொல்லும் பொழுது சரி அப்பாவோட இடம் அதில முத்தா கண்ணீரை முகமெல்லாம் சோரவிட்டா பவள மூல கண்ணீரை பக்கம் எல்லாம் சோரவிட்டால் ஐயோ சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா சிவகுருநாதபுரத்திலே இருந்து கொண்டு 2 பேர்களுமாக மனதுக்குள் நினைக்கிறார்கள். என்னம்மா நினைக்கின்றார்கள்? ஏ அப்பா மேகந்திரை கொண்ட சாஸ்தாவே, ஐயா மேகலிங்க சாஸ்தாவே, அண்ணாமலை ஐயாரே உங்களை வழிபட்ட ஆசைக்கு ஆசையா ஒரு பட்ட பிள்ளை பெற்றோம். உங்க அருளால மாதம் வாரம் நடந்துதானே இந்த பெண் குழந்தை ஈஸ்வரி அம்மா எங்களுக்கு பிறந்தா.
அப்படி என்று மனதுக்குள்ள நினைத்துக் கொண்டு இந்த பிள்ளைக்கு உடம்புக்கு சரியில்லையே, மேகலிங்கம் அண்ணாமலை வந்து காப்பாத்தி கொடுக்க கூடாதா? கடவுளே கடவுளே. சரி, அப்படி என்று மனதில் நினைத்துக் கொண்டு அப்படி என்று அழுது புலம்பிக் கொண்டு சிவகுருநாத புறத்திலே இருந்து கொண்டு ஆமம்மா விளக்குக்கு முன்னாலே இருந்து கொண்டு சரி சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமோ வேகம் திரை கொண்ட சாஸ்தாவை மனதில் எண்ணி அண்ணாமலை ஆண்டவரை மனதில் எண்ணிக்கொண்டு ஆமம்மா ஆண்டவன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னமா நினைக்கின்றார்கள்? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சங்கரா இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இந்த அடியான் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சங்கரா சிவ சம்போ சங்கரா ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா அண்ணாமலையாரே சம்போ சங்கரா படியலக்கும் ஆமா சொல்லு படியலக்கும் ஆமா ஆமா படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சங்கரா சம்போ சங்கரா அப்படி சிவகுருநாத பகமதியிலே ஆமா சித்தரும் அவருடைய மனைவியுமாக என்னம்மா மேகம் திரை கொண்ட சாஸ்தாவை மனதில் எண்ணி அண்ணாமலையாரை மனதிலே நினைத்து ஆண்டவன் பகவானை மனதில் எண்ணிக்கொண்டு நினைத்துக் கொண்டு விளக்கு வைத்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஓ திருவிளக்கை ஏற்றி வைத்து பிள்ளை ஈஸ்வரி அம்மா படுத்த படுக்கையா இருக்கான்னு சொல்லி தாய் முந்திய ஏந்திக்கிட்டு நிக்கா. ஆமா சரி ஆண்டவா பரம்பொருளே என்ன யாருக்கு என்ன குற்றம் செய்தோம் என்ன பாவம் செய்தோம் நாங்க யாருக்கு என்ன தீவினைகள் செய்தோம்? அண்ணாமலையாரே என் மகா ஈஸ்வரி படுத்த படுக்கையா இருக்காளே ஐயா, என் பிள்ளைய உயிரிழப்பி தரக்கூடாதா? அப்படி என்று மனதில் நினைத்து வருத்தத்தோடு இருக்கும் பொழுது சரி ஒரு நாளைய தினமதியில என்னம்மா அருணாப்பரியில வீற்றிருக்கிறாரே ஐயா யாரு? மரத்தடி மேகம் திரை கொண்ட சாஸ்தாவும் என்னம்மா அண்ணாமலை ஐயருமாக சரி இரண்டு வேர்களுமாக திருக்கார்த்திகள் தினத்துல எப்படி வராங்க? அப்படி இரண்டு பேர்களுமாக ஆமா சித்தரோட மனைவியோட கனவதிலே வந்தார்கள். ஓ கனவுல வந்தாங்க. ஏ அம்மா பெண்கொடியே, எப்பா சுவாமி வாங்க ஐயா வாங்க ஐயா. அதாவது நீங்க என்ன நினைச்சு கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா அதனால அம்மா பெண்கொடியே என்னம்மா நான் கொடுத்த பிள்ளைய நானே எடுக்க போறேன் அம்மா. ஐயோ மேகலிங்க என்னையா சொல்லுதியே என்னையா சொல்லுதியே. அம்மா நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஐயா. அண்ணாமலையாரே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாமா ஐயா? அம்மா 12 வயதுக்குள்ள ஆமா அம்மா ஈஸ்வரி அம்மா படுத்த படுக்கையா இருக்கா. ஆமோ அதனால அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். சரி அதாவது தெய்வீக அம்சத்துல வந்து பிறந்திருக்காமா பிறந்திருக்கம்மா. அதனால 12 வயசுக்குள்ள ஆமா பூவை சூடி பொன்னால வைத்துக் கொண்டு ஆமம்மா மஞ்சனை பூசிக்கொண்டு மறிகொழுந்து சூடிக்கொண்டு சூடிக்கொண்டு 12 வயதுக்குள்ள உயிரினை எடுத்துருவோம்மா. ஐயோ ஐயோ. அதனால நீங்க போயிட்டான்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கண்ணி தெய்வமாக அவளை நான் வைக்க போறேம்மா. தெய்வீக அம்சத்துல கட்டாயமாக உங்களை வந்து ஆமா சித்தர் குடும்பத்தை வாழ வைப்பாம்மா. வாழ வைப்பா தாயி. அப்படி என்று சொல்லும் பொழுது
சரி திடுக்கணும் ஒளிந்தா தடுக்கணும் போயிருந்தா ஆமா சித்தராவிடம் அதிலே வந்து ஐயா மன்னா சித்தரே என்ன நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சொல்லுங்க ஐயா நேற்று 20 ஆமா அரிணாபுரியில வீச்சிருக்கிறாய் ஐயா மரத்தடி மேகந்திரை கொண்ட சாஸ்தாவும் அண்ணாமலை ஐயனார் வந்து சொன்னாங்க என்னம்மா சொன்னாங்க அம்மா என்ன சொன்னாங்க இப்ப அழுதுகிட்டு இருக்கீங்க என்ன விவரம் சொல்லி என்ன சொன்னாங்க சொல்லு தாயி ஏ ஐயா மன்னவர் என்னம்மா நமக்கும் கொடுத்த பிள்ளைய அவரே எடுக்க போறாரா ஐயோ என் பிள்ளை என்ன விட்டு போதா என் அம்மா பெண்கோடி என்ன அவர் கொடுத்த பிள்ளைய அவரே எடுக்கேன்னு சொல்லுதாரு ஐயோ நம்ம ஈஸ்வரி நம்மளை விட்டு பேருவாள கன்னி தெய்வமா ஆக போறான்னு அண்ணாமலையார் சொல்லுதாரு அம்மா என்ன என் மன்னவரே என்ன ஆனா மேகம் கொண்ட சாஸ்தர் சொன்னாரு என்ன நம்ம பிள்ளை நம்மளை விட்டு போயிட்டாலும் ஆமா தெய்வீக அம்சத்துல நமக்கு கண்ணியா நம்ம கூட இருப்பா ஐயா ஓஹோ நம்ம சித்தர் குடும்பத்தை வாழ வைப்பான் என்று சொல்லி ஆமா திருநீரை கையில கொடுத்த ஐயா ஆமாம்மா அப்படி என்று சொல்லும் பொழுது சரி மறுநாளைக்கு தினம் மதியில என்ன ஆச்சம்மா அந்த சிவகுருநாதபுரம் மதியில என்னம்மா என் அம்பிகை ஈஸ்வரி அம்மா எப்படி படுத்த படுக்கையோடு மாண்டு மணினால் தெரியுமா எப்படி அம்மா சித்தரோட ஐயா இடமதியில ஐயா இடமதியில இந்த அம்பிகையா ஈஸ்வரி அம்மா இடமதியில அம்மா அம்பிகையா ஈஸ்வரியா அந்த படுத்த படுக்க கிடந்த கடைய அழகுடனே இருக்கும் போது கண்ணதும் உடலையா அம்பிகையா ஈஸ்வரியா மஞ்சனைய பூசிக்கொண்டு மறிக்கொழுந்து சூடிக்கொண்டு கட்டறியில இருக்கும் போது ஆண்டுதானே மடிதான மடிந்தானே மறுநாளுவாக சேர்ந்தானே ஆமோ ஆமோ இந்த சாஸ்தாவோட அருளால 13 வயதுக்குள்ள அம்பிகையா ஈஸ்வரியா மாண்டுதானே மடிந்தால மரணலோகம் சேர்ந்தாலே செத்துதானே மடிந்தாலே சிவலோகம் சேர்ந்தாலே அம்பிகைய ஈஸ்வரியா ஆண்டுதானம் அடிந்தாள் மரணலோக சேர்ந்தாள் சுத்துதானம் அடிந்தாள் சிவலோகம் சேர்ந்தாள் அம்பிகைய ஈஸ்வரியா சித்தரான மன்னவியாருடைய மனைவியாவா தலைவாட்டில் இருந்து கொண்டு அம்மா ஈஸ்வரியா அம்மா ஈஸ்வரியா அழகு மேல பழப்புறாயே அப்படி சிவகுருநாதபுரம் அதிலே ஆமாம்மா மரத்தடி மேகம் கொண்ட சாஸ்தாவோட அருளாலையும் அண்ணாமலையார் அருளாலையுமாக அம்பிகை ஈஸ்வரியா 13 வயது நிலை 12 வயதில திருக்கார்த்திக்கு மறுநாளுகு என்று ஆமாம்மா மாண்டம் அழிந்தா மரணலோகம் போய் சேர்ந்த கார்த்திகை மாதத்திற்கு மறுநாள் செத்து முடிந்த சிவலோகம் சேர்ந்த செந்து முடிந்த ஈஸ்வரிய பெண்குடியானவளை ஆமாம்மா குளித்து மெல்ல நீராட்டி சரி மஞ்சன பூசிக்கொண்டு மறிகொழுந்து சூடிக்கொண்டு பட்டு பாவடை அணிந்து சரி பூ பலகாரம் எல்லாம் அணிந்து கொண்டு ஆமா
அப்படி கட்டணத்துல தூக்கி வைத்துக் கொண்டு சரி மாட்டுக்குள்ள இருந்து அழுதாங்க 2 பேரும். தாயும் தகப்பனும் சொந்த பந்தம் சித்தர் குடும்பத்துல அத்தனை பேரும் அழுது புலம்புதாங்க. அண்ணன் வைரமுத்து வாடி வாடி அழுதுட்டு இருக்கா. ஐயோ தங்கச்சிய நினைச்சு அண்ணன் அழுவுதாரு. அண்ணனும் தங்கச்சின்னு சொன்னா வீட்டுல எப்படி இருந்திருப்பாங்க. ஐயோ எவ்வளவு பாசமா இருந்திருப்பாங்க. இப்ப இல்லன்னு சொன்னா எவ்வளவு சங்கடமா இருக்கும், வருத்தமா இருக்கத்தனமா செய்யும். அப்ப சித்தரும் அவருடைய மனைவியுமாக ஆமா தலைமாட்டில் இருந்து அழுது கொண்டே இருக்கும்போது அம்பிகை ஈஸ்வரியானவ என்னம்மா அங்க அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் மீதுமாக என்னம்மா அம்பிகை ஈஸ்வரியா எப்படி ஆடி மேல வருகிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? அம்பிகை அம்மா ஈஸ்வரியா 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 இப்போ ஆதாளி பாடுகாளே ஈஸ்வரியா அம்பிகையா ஈஸ்வரியா தெய்வீக அம்சத்தோடு பொன்னின் மீது சுருகத்தோடு ஆதாளி பாடுகால மஞ்சனைய பூசிக்கொண்டு கொழுந்து சூடிக்கொண்டு அம்பிகையா ஈஸ்வரியா என் மக்கள் ஆள வேண்டாம் என்று சொல்லி ஈஸ்வரியா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளே. ஆமோ ஆமோ அப்படி மாண்டம் அடைந்து இருக்கும் பொழுது ஆமாம்மா அம்பிகை ஈஸ்வரியானவா அம்பிகையானவா பட்டணத்துல தூக்கி வச்சிருக்கு. சரி தெய்வீக அம்சத்துல ஒரு பெண்ணின் மீதி வந்து என்னதாயி ஆதாளி போட்டு கொண்டு வருகிறார். ஆதாளி போட்டு ஆடி பாடி சொல்லுதா. என்ன யாரம்மா? ஏம்மா இந்த பெண்ணு மேல வந்திருக்கிய நீ யாரு? சொல்லு எப்பா யாரும் அழதங்கப்பா சித்தர் குடும்பத்துல அதாவது மரத்தடி மேகந்திரை கொண்ட அண்ணாமலை அவருடைய அருளால பிறந்த சரி ஈஸ்வரி அம்மா தான் இறந்து போயிட்டேன்னு நினைக்காதுங்க. நான் தான்ப்பா வந்திருக்கேன். எப்ப உங்க குடும்பத்தை சித்தர் குடும்பத்தை வாழ வைக்க வந்திருக்கேன்ப்பா. ஆமாப்பா சுரண்டை சிவகுருநாதபுரத்துல சரி நான் பிறந்தது ஆடி மாதம் புதன்கிழமை. ஆமா இறந்தது கார்த்திகை மாதத்துல திருக்கார்த்திகைக்கு மறுநாள். அதனால என் மக்களே என்ன நீங்க கையெடுத்து வணங்க வேண்டும். ஆமா எப்படி வணங்கணும் தெரியுமா? எப்படி ஐயா? ஆடி மாதத்துல நான் பிறந்த நாளைக்கு சரி நீங்க கெட்டுப்பட்டிக்குள்ள பட்டு எடுத்து வச்சு வணங்க வேண்டும். சரி அது மட்டுமல்ல நான் இறந்த திருக்கார்த்திகைக்கு மறுநாள் என்ன நீங்க எப்படி வணங்கணும் தெரியுமாப்பா? எப்படிப்பா? தலைவாழை இளவரித்து திருவிளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் எடுத்து வைத்து எனக்கு பணியாரம் சுட்டு வைக்கணும்ப்பா. துள்ளு மாவு வைக்கணும்ப்பா. பதநீர் சரி கிடைச்சா நொங்கு இளநீர் பாயாசம் பல வகைகள் பண்ட பலகாரங்கள் கொழுந்து மஞ்சன மஞ்சப்பாலு இத்தனையும் வைத்து என்ன வழிபட்டீங்கன்னு சொன்னா இந்த சித்தர் குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வாழையடி வாழையாக நான் வாழ வைப்பேன்ப்பா. சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா அம்பிகை ஈஸ்வரியாவில கட்டணத்தை தூக்கி கொண்டு சரி மையானத்துல கொண்டு வைத்த பொழுது ஆமாம்மா அப்படி சித்தர் குடும்பத்துல எல்லாம் பார்த்தாங்க. சரி அப்ப அம்மா கன்னியா இருக்கா போல. சரி கன்னிக்கு நம்ம வழிபட வேண்டும் என்று சொல்லும் பொழுது கன்னியம்மனை நாமல் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லி விடும் பொழுது வைரமுத்து பிள்ளைகள் யாரெல்லாம் அதாவது என்னம்மா வழிபடணும்னு சொன்னா சரி கூட பிறந்தவங்க வழிபடுவாங்க. சரி வேற குடும்பத்தாரு வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா அப்ப தெய்வீக அம்சத்துல பிறந்த ஈஸ்வரியாவை சரி கன்னியா வச்சு வணங்கணும்னு சொன்னா என்னம்மா அண்ணே வைரமுத்து இருக்கா மத்தியாளா வைரமுத்துக்கோ திருமணம் முடிந்து 3 ஆண் குழந்தைகள் வந்து பிறந்தது. 3 ஆம்பளை பிள்ளை வந்து பிறந்தது. 3 ஆண் குழந்தைன்னு சொன்னா முதல் மகன் பேர் என்ன பேரு? சிவனடைந்த பெருமாள். இரண்டாவது ஆண் குழந்தையாக என்னம்மா மாட சுவாமி. மூன்றாவது ஆண் குழந்தை யாரு?
மூணாவது ஆம்பளை பிள்ளை யாருன்னா அண்ணாமலை. அண்ணாமலை அண்ணாமலை ஏன்னு சொன்னா அண்ணாமலையோட அருளாலயம் தான் சரி யார் வந்து பிறந்தா ஈஸ்வரி அம்மா பிறந்தா அந்த ஞாபகார்த்தமா அப்படி அண்ணாமலைன்னு கொடுத்தாங்க. ஆமா அப்ப அண்ணாமலையின் 3 பேர்களுமாக சரி சிவனடைந்த பெருமாளோடு ஆமாதாயி மாட சுவாமியும் அண்ணாமலையுமாக ஆமா 3 பேர்களுமாக சரி அதாவது யாரு வரும் முறை யாரு வரும் யாரு அத்தை முறை வரும். ஓ அத்தை முறை ஆமா அப்பா கூட பிறந்தது தானே. ஆமா அத்தை தான் வேணும். அப்ப நம்ம அத்தையை நம்ம தான் கண்ணியா வச்சு வழிபட வேண்டும் என்று சொல்லி சரி ஆண்டுதோறும் எந்த கிழமை வழிபட்டு வந்தார்கள் தெரியுமா? எப்படி அம்மா படப்பு போட்டு அந்த சித்தர் குடும்பத்துல வளர்ந்து வரங்கிறாம ஆண்டுதோறுமாக சரி புதன்கிழமையாக வழிபட வேண்டும் என்று சொல்லி ஆடி மாதத்துல அம்மா பிறந்த புதன்கிழமை அன்னைக்கு பட்டு வைத்து கும்பிட்டாங்க. ஆமா சரி அப்படி 3 பேர்களுமாக ஆமாதாயி அம்மா ஈஸ்வரி அம்மாவை மனதில் எண்ணிக்கொண்டு அந்த சிவகுருநாதபுரமதியில என்னம்மா சித்தர் குடும்பத்தினர் அத்தனை பேர்களுமாக ஆமா எப்படி வழிபட்டார்கள் தெரியுமா? எப்படி அம்மா சித்தரோட குடும்பத்திலே அம்பிகையா ஈஸ்வரியை குடும்பத்தில அந்த சிவகுருநாதரும் புறமதியில சித்தரோட குடும்பத்தில அத்தனையும் பேர்களும் அம்பிகையை ஈஸ்வரியை கண்ணியாக வணங்க வேணும் என்பதாக மனதில் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து ஆடி நல்ல மாதத்தில் புதன் நல்ல கிழமையில ஆடி நல்ல மாதத்தில நல்ல கிழமையில களவால இலை பல தச்சனையோ நல்ல பலகாரோ நல்ல வகைகளையும் பணியாரம் வைத்து கொண்டு மாவு எடுத்து வைத்து பணக்கேரம் ஊத்தி வைத்து பணக்கேரம் ஊசி வைத்து அம்பிகையா ஈஸ்வரியா பிச்சு பூவை எடுத்து வைத்து ஈஸ்வரிக்கு வாழைப்பழம் எடுத்து வைத்து கனியும் எடுத்து வைத்து அம்பிகைய ஈஸ்வரி அம்மைக்கு சுத்தாறு குடும்பத்தையும் அத்தனையும் வியர்களும் கண்ணியாக வழிபேற்று அழகுடன் வாரபோது அம்பிகைய ஈஸ்வரியா அம்பிகைய ஈஸ்வரியா கண்ணியாக இருக்காளே அம்பிகையா அவ கண்ணியாக இருக்காளே அப்படி சிவகுருநாதபுரம் அதிலே என் அம்பிகை ஈஸ்வரி அம்மாவை வழிபட வேண்டும் என்று சொல்லி வைரமுத்த பிள்ளைகளை யாருன்னு சொன்னா யாரு சிவனடைந்த பெருமாள் மாடசுவாமி அண்ணாமலையார். சரி 3 பேர்களுமாக குருத்துவாளை இலை விரித்து தேங்காய் பழம் வைத்துக் கொண்டு மஞ்சனை எடுத்துக்கொண்டு மறிக்குழந்து பூசிக்கொண்டு பட்டு பாவடை எடுத்து வைத்துக் கொண்டு ஆடி மாதத்திலே அம்மா பிறந்த நாளைக்கு சாமி கும்பிட்டாங்க. ஆமா அடுத்த அம்மா இறந்த நாள் திருக்கார்த்திகைக்கு மறுநாள்
அம்மா அந்த கார்த்திகை மாதத்திலயும் நம்ம வணங்கணும்னு வணங்கிட்டு வர்றாங்க. வணங்குறாங்க, வருஷத்துக்கு 2 ட்ரிப் வணங்குறாங்க. அப்படி பானக்கார வச்சு சரி பணியாரம் வைப்பாங்க, பாத்திருக்கீங்களா? பணியாரம் 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 அம்மா பணியாரம் சுட்டு வச்சு சரி பானக்கார வச்சு அம்மா இனிப்பு வகைகள் எல்லாம் வச்சு சரி பூ வகைகள் அத்தனையும் வைத்துக் கொண்டு ஆமாம்மா பிச்சிப்பூ மறிக்குழந்து மஞ்சள்னா அம்மாளுக்கு ஈஸ்வரி அம்மாளுக்கு பிடிக்கும். ஆமா அதையெல்லாம் எடுத்து வைத்து சரி அப்படி அம்பிகை ஈஸ்வரியாவை கன்னியாக வழிபட்டு வரும்பொழுது சித்தர் குடும்பத்தின் அத்தனை பேரும் வழிபட வேண்டும் என்று சொல்லி ஆமோ அதுக்கப்புறம் யாரு வழிபடுதான்னு சொன்னா யாரம்மா? சிவனடைந்த பெருமாளர் பெற்ற மக்கள் யாரம்மா? வைரமுத்து சரி சிவன் ஆறுமுகம் அவர்களுமாக வேலாயுதம் 3 பேர்களுமாக மற்ற சரி மாட சுவாமியும் பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய குடும்ப பிள்ளைகளும் ஒன்று கூடி அண்ணாமலை அவர்களுடைய பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து சித்தர் குடும்பத்தின் அத்தனை பேர்களுமாக சித்தர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஆண்டுக்கு ஒரு முறையாக சுரண்டை சிவகுருநாதபுரத்தில் ஆமா திரு கார்த்திகை மறுநாள் அன்றும் ஆடி மாதம் புதன்கிழமை என்றும் ஆமதையே சித்தர் குடும்பத்தினர் அத்தனை வீரர் மேல தான் கூடி குருநாத புறமதி அம்பிகைய ஈஸ்வரி ஆண்டுக்கு இருமுறை மேல நீராடி அஞ்சனைய எடுத்து வைத்து கொண்டு தெய்வமான ஈஸ்வரி குடும்பத்தில் அத்தனையும் ஒன்று சேர்ந்து அம்பிகைய ஈஸ்வரி அழகுடன் வழிபட்டு வரவோடி அப்படி அம்பிகை ஈஸ்வரி அம்மாளுக்கு ஆமாம்மா சித்தர் குடும்பத்தின் அத்தனை பேர்களுமாக ஒன்று கூடி பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அத்தனை பேர்களுமாக அவங்க பூர்வீக இடத்துல வைத்து முதல்ல வழிபட்டாங்க. ஆமா பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல ஐயா, சரி அதுலதான் அண்ணாமலையாருக்கும் ஒரு தீபத்தை போட்டு வழிபட்டாங்க. ஆமா அப்படி வழிபட்டு சுரண்டை சிவகுருநாதபுரம் சித்தர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர்களும் ஈஸ்வரி அம்மனையும் அண்ணாமலையாரையும் சரி வணங்கி வரும்போது அந்த ஈஸ்வரி அம்மன் அண்ணாமலைநாதர் மரத்தடி மேகந்தரை கொண்ட சாஸ்தா அவர்களுக்கு முள்ளு முறியாமல் முறிந்த போ வாடிடாமல் பாலோடும் பவசோடும் சித்தர் குடும்பத்தினர் எங்க போனாலும் சரி கன்னியம்மா முன்னால வந்து ஈஸ்வரி அம்மா நிக்கால மரத்தடி மேகலிங்கம் வந்து நிக்காரு, சிவனைந்த பெருமாள் வந்து நிக்காரு, அண்ணாமலையாரு வந்து நிக்காரு. ஆமா இவங்களுக்கு என்ன இன்னொரு தெய்வமாக சிவனைந்த பெருமாளும் வந்து நிக்காரு. சரி அப்படியே ஆண்டுக்கு 2 முறை வணங்கி ஆடி மாதம் புதன்கிழமையும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை தீபத்திற்கு மறுநாளும் சுரண்டை சிவகுருநாதபுரத்திலே சித்தர் குடும்பத்தில் அத்தனை பேரும் இந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கன்னியம்மனை வணங்க கன்னியம்மனுடைய அருளால இந்த சித்தர் குடும்பத்தை அத்தனை அப்பா மக்களுடைய வார்த்தைகள் வேண்டாம் வதங்க வேண்டாம் எங்க அம்பிகைய ஈஸ்வரி தெய்வீக அமுஷத்தே வாக்கு வேறும் கொடுக்காலே வாக்கு வேறும் கொடுக்காலே அம்பிகையா ஈஸ்வரியா அப்படி சித்தர் குடும்பத்தினர் அத்தனை பேர்களுமாக அம்மா சிவகுருநாதபுரம் அதில அம்மா ஈஸ்வரி அம்மாவை கன்னியாக வழிபட்டு கொண்டு சரி தேவம் திரைவண்ட சாஸ்தாவை வழிபட்டு கொண்டு அண்ணாமலையார் ஐயனாருக்கும் ஆமா கோயிலை கட்டி இப்ப கொடிமரத்தை நட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க ஈஸ்வரி அம்மா அருளால. சரி அப்படி சித்தர் குடும்பத்திலே அத்தனை பேர்களுமாக ஆமா அம்மா கன்னியம்மா ஈஸ்வரி அம்மா கன்னியாக நின்று கொண்டு அப்பா மக்களே என்ன நீங்க வாட வேண்டாம் வதங்க வேண்டாம் அம்மா ரொம்ப சந்தோஷமா சொல்லுமா உங்களுக்கு எந்த
இடத்துல எங்க வந்து நிக்கணுமோன்னு அப்படி வந்து நிப்பேன் அப்பா. இப்ப நிப்பியா தெய்வீக அம்சத்துல உங்களை வாழ வைப்பேன், வளர வைப்பேன் ஐயா. சந்தோஷமா சித்தர் குடும்பத்தை என்றென்றுக்கும் மேலோங்கி வைப்பேன் என்று சொல்லி எம்மா உனக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வச்சு வணங்குவோம். எங்க பிள்ளைகளுக்கு அம்மா எந்த குறையும் நோய் நோக்காடு எது இருந்தாலும் சரி நீ அத்தனை நீதாம்மா கண்ணியம்மா மாத்தி தரணம்மா நீ சரி அம்மா தான் முன்னால வந்து நிக்கணும். அம்மா அப்படி சுரண்டை சிவகுருநாத பிரமதியில ஆமா ஏன் அம்பிகை ஈஸ்வரி அம்மா ஆமோ அந்த சித்தர் குடும்பத்திலே சரி ஏன் அம்மா கண்ணியம்மா தெய்வமாக சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றாள்.